என் பேர் அண்ணாமலை. கதவை தொற, கதவை தொற. என்ன கதவை தொற. குடிச்சிருக்கீங்களா? நோ. இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்க. இல்ல குடிக்கலனா பின்ன உங்க வீட்டு கதவை தட்டாம ஏன் எங்க வீட்டு கதவை தட்டுறீங்க? அம்மா சுவாதி இங்க வா. போயிட்டு காஃபி கொண்டு வா. ஏன்னா மாசம் மாடு மாத்திக்கிற போய் போட்டு வா போ. இன்னும் கண்ட பார்த்துட்டு என்ன கஷ்டப்படுறது இல்லாமல் குடிச்சிட்டு வருவேன், காசு சம்பாதிக்க மாட்டேன், இதில் காஃபி வேறு கேட்குது உனக்கு. நானே வயிறு வலிக்குதுன்னு ஒரு கப்பு காஃபி கேட்டேன், கூட்டிட்டு அடிக்கிற. நிஜமா வலிக்குதாடா? ரொம்ப நன்றிம்மா. பா முடியல. பா ரொம்ப வலிக்குது. இரு டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன். நான் அப்படியே கேட்டேன், நான் வேற வந்தேன். நல்லா உரிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நேரம் சரி. என்னாச்சு? வயிறு வலிக்குது. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். பட்டனையாவது போடுங்கடா. நல்லா நட. சொல்லுங்க. டாக்டர் வந்துட்டாங்களா? டாக்டர் எப்போ வருவாங்க? டாக்டர் இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. அவருக்கு என்னாச்சு? இது கொஞ்சம் ஆல்கஹால் I'm stomach pain. வயிறு ஒரே தடவை வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னடா பிரச்சனை? வயிற்ற பிடிச்சிட்டோமா? கல்ல குடிச்சிட்டு போயிட்டுப்பா. நீ என்னப்பா வயிற்று பிடிச்சிட்டு வந்துருக்க? நானும் அங்கே தானே வரேன். அது சரி, அது சரி. பேஷண்ட் சஞ்சய் யாருங்க? டாக்டர் வந்துட்டாங்களா? சரி, உங்கள் பேர் என்ன? சஞ்சய். எந்த வயசு? 27. என்ன ஒர்க் பண்ணுங்க? இது மீன் பிடிக்கிறேன். என்ன பிரச்சனை? வயிறு வலிங்க, நெஞ்செல்லாம் எரியுது ஒரு மாதிரி. வயிற்று காலெல்லாம் போட்டு சரியான வயிறு வலிக்குது. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்.
நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அது அவ்வளோதான், பார்த்துக்கலாம், போ. உட்காருங்க. என்னமா பிரச்சனை? மேம் இவருக்கு 2 நாளாகவே வயிறு வலி. ரொம்ப வயிறு வலி டாக்டர். காலிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப வயிறு வலிக்குது. என்ன சாப்பிட்டீங்க 2 நாளா? ஏதாவது ஜங்க் ஃபுட் மாதிரி சாப்பிட்டீங்களா? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் டாக்டர். ஃப்ரைட் ரைஸா? எப்போ சாப்பிட்டீங்க? அது ஒரு 2 நாள் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் கூட என்ன சாப்பிட்டாருன்னு கேளுங்க மேம். ஃப்ரைட் ரைஸ் கூட என்ன டாக்டர் சாப்பிட்டேன்? ஒரு எமர்ஜென்சி ஆர்டிஐ கேஸ் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் டாக்டர், வந்துடுறேன். நான் இது மட்டும் எழுதுறேன், இதை மட்டும் நீங்கள் போடுங்க. 2 நாளாக சரியாயிரும். எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குது. ஹலோ ரம்யா. ஏய் ஸ்வாதி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? இருக்கேன். அவளாம் நல்லா தான் இருக்கா. அவளை கட்டிட்டு நான் தான் நல்லா இல்லை. ஏன், என்னாச்சு? அவள் செய்கிற சாப்பாடை சாப்பிட்டா வயிறு வலி தான் மிச்சம் எனக்கு. நீ டெய்லி குடிச்சு அவளை ஏன் சொல்ற? இதுக்கெல்லாம் காரணம் உன் ஃப்ரெண்ட் கார்த்தி தானே? அதை பற்றி நீ ஏன் ஞாபகப்படுத்துற? அவனை நினச்சாலே. ஒரு நாள் ஒரு நண்பன் வந்தான், நானும் குடிப்பேன்னு ஊத்த சொன்னா, சரி பீரதான் ஊத்தி குத்தோம், தம்பி குச்சதும் கெத்தாயிட்டா. ஹலோ ஹலோ. இருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கும் இந்த குடி பழக்கத்தெல்லாம் விடணும் ஆசை தான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல என்னால். டாக்டர் போய் பாத்தியா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனதுக்கு டாக்டர் 2 மாத்திரை இருந்தாங்க. அது சாப்பிட்டதுலேருந்து தான் ரொம்ப வயிறு வலி. அதனால தான் நான் டாக்டரே பார்க்க வேணான்னு தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, அவரை பார்க்குறியா? அப்படியா? நான் உன்னை பற்றி சொல்கிறேன், அவங்கள போய் பாரு. ஓ அப்படியா ரம்யா, ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? உடம்பு பார்த்துக்கோ. பை. வாங்க உட்காருங்க. மேம் ரம்யா உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஓ, நீங்கள் தானே அது? சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப நாளாகவே ஒரே வயிறு வலிங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு டாக்டரை பார்த்தோம். அவங்க ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, அதை சாப்பிட்ட உடனே ரொம்ப அப்படியே வயிறுலாம் இன்னும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? அந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கா? ரெண்டு நாள் முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க? ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேங்க. ஃப்ரைட் ரைஸ் கூட என்ன சாப்பிட்டான்னு கேளுங்க. கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குது. குடிப்பழக்கமா? ஆமாம். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஆமாம், டாக்டர் ஏதோ பண்ணுவேன்னாங்களே, என்ன பண்ணுவாங்க? எக்ஸாமின் பண்ணுவாங்க, அங்கே இங்கேன்னு தொட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணலைல்ல? நான் பண்ணலைங்க, உள்ளே இருக்க டாக்டர் பண்ணுவாங்க. சரி, கலட்டு. மேம், பேஷண்ட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸாமைன் பண்ணதுக்கப்புறம் ஹெப்படோமெகாலி மாதிரி இருக்குது. ஓ அப்படியா? சரி, ஓகே. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? இவ்வளோ பெரிய டாக்டரா? பெரிய டாக்டர். ஓவராக குடிக்கிறனால உங்கள் லிவர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் எழுதி கொடுக்குற ஸ்கேன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட நான் இப்போது சில டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அதை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க.
15 டேஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அது போக ஸ்கேன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரையில அதை எடுத்துட்டு வந்துடுங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நல்லா இருக்கு. ஆனால் எல்லாம் சின்ன சின்ன படமாக இருக்கு. ஷார்ட் ஃபிலிம்ஸ், குறும்படம்.